ஹர்ஷினி சேனல். நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து கிளைமேட் ஒரு மாதிரி தாங்க இருக்குது. மழை வந்து பிசு பிசுன்னு பெஞ்சு நிற்குது, இப்படியே இருக்குது. இன்றைக்கி வந்து ரொட்டீன் ஒர்க்கு தான். எப்பவும் கூட காலையில் வந்து டிஃபனு, மத்தியானம் சமையல் எல்லாம் முடிச்சாச்சு. இன்றைக்கி அமாவாசை வேலை. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி வந்து பித்திருக்கள் தர்ப்பணம் பண்ணினார். அதனால் வந்து வெங்காயம்லாம் எதுவுமே சேர்க்காம இன்றைக்கி ஒரு சமையல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபிங்க. என்னென்னா ஸ்வீட் ரெசிபி தான். பார்த்திங்கன்னா தேங்காய் அல்வாங்க. ரொம்ப சிம்பிளாக எல்லோரும் பண்ணி முடிச்சிடலாம். இது வந்து நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, தெரியும் எல்லாருக்கும். இருந்தாலும் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து திடீர்னு வந்து ஏதோ ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும், திடீர்னு வீட்டில் யாராவது ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா டக்குன்னு இதை செஞ்சிடலாங்க. அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நல்லா ரிச்சாக இருக்கும். சாப்பிட்றவங்களுக்கு நல்லா ரிச் கொடுக்கும். ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் இருக்குங்க. பிகினர்ஸ்லேருந்து பேச்சுலர்ஸ்லேருந்து எல்லோரும் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதுக்கு வந்து தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் கிருத்திகா என்ன சமைச்சிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பருப்பு எடுத்து வச்சுருக்கா. அடுத்து வந்து குக்கரில் சூடாக ரைஸ் இப்போ தான் அரைச்சி வச்சோம். அடுத்தது வாழைக்காய் கறி. இன்றைக்கி அமாவாசைனால வாழைக்காய் கறி. அடுத்து வந்து கேரட் சீவி எலுமிச்சம்பழம் புழிஞ்சி அது ஒரு கறி பண்ணி வச்சுருக்கா, அது ஒரு கறி. அடுத்தது வந்து வெண்டைக்காய் பூசணிக்காய் 2 போட்டு சாம்பார் பண்ணியிருக்கா. இதுதான் இன்றைக்கி சமையல். அர்ஷனுக்கு வந்து காலையில் அவன் வந்து சேமியா உப்புமா ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அதனால சேமியா உப்புமா, அவனுக்கு ஏதோ ஒரு டால் ஒன்று புதுசாக பண்ணியிருக்கா. அடுத்தது வந்து இந்த சட்னி பண்ணியிருக்கா. இந்த வெங்காயம் போடாத வகைகள் வந்து நானும் எங்கள் ஹஸ்பண்டும் சாப்பிடுவோம். வெங்காயம் போட்டதெல்லாம் அவங்க கிருத்திகா மாப்பிள்ளை அவங்களாம் சாப்பிடுவாங்க. தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னா இதில் பாருங்கள், நெய் ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் எடுத்து வச்சுருக்கேங்க. 2லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் நெய் தேவைப்படுறதுக்கு, ரொம்ப தேவைப்படாது. ஒரு 3/4 கப்பு தேங்காய், அதே வந்து 3/4 கப்பு பொடி பண்ணின வெல்லமும் ஏலக்காய் ஒரு 4-5 ஏலக்காவும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், நட்ஸ் வகைகள். இது வந்து இந்த ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அரிசி மாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. இதுதான் வந்து இதுக்கு தேவையான பொருள். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த நெய் உருகிறதுக்குள்ள நம்ம வந்து மிக்சியில் தேங்காய் முதல்ல வந்து தேங்காவை போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் வெல்லம் போட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம். ஆனால் இது வந்து பேஸ்ட் மாதிரி நம்ம தேங்காய் அப்புறம் வந்து ஏலக்காய் வெல்லம் 3ஐயும் போட்டு நல்லா அரைச்சாச்சு. அரைச்ச உடனே இந்த நெய் வந்து இதில் உருகிடுத்துங்க. இப்போ நெய் வந்து உருகின உடனே இந்த நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு நம்ம அதில் வந்து இது பண்ணிக்கலாம். நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பொன்னிறம் ஆறுவரில் வறுத்துட்டு காமிக்கிறோம். நம்ம இதில் வந்து ஊற்றிக்கலாம். சும்மா கொஞ்சோண்டு ஒரு மூடி பக்கத்துனாலே போடுங்க. நல்லா ஒரு கப் நிறைய வரும். இது மிச்சம் இருக்கிறதையும் நம்ம இந்த அழகாக தண்ணி ஊற்றி அலம்பி இதில் ஊற்றிக்கலாம். அப்படியே கலரிட்டே இருக்கணுங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சு அந்த நெய் அத்தனை அப்படியே கக்கி மேலே வரும்.
ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறிட்டு இந்த தேங்காவோட ராஸ்மல் வெல்லத்தோட ராஸ்மல் எல்லாம் போய் அந்த தேங்காவும் வெல்லமும் சேர்ந்து ஒரு பாகு வாசனை சூப்பராக வருங்க. ஏலக்காய் எல்லாம் இதுலேயே போட்டுக்கிறதுனால அந்த ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்கும். இது நீங்கள் வந்து சர்க்கரையும் போட்டு செய்யலாம். இது 3/4 கப்பு, இதுக்கு வந்து 3/4 கப்பு வெல்லம் போட்டிருக்கேன் இல்லையா, 1 கப்பு தேங்காய்க்கு 3/4 கப்பு வெல்லம் போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வந்து வெல்லம் இல்லை வேண்டாம்னா சர்க்கரையும் போடணும். அதே அளவு தான் 3/4 கப்பு சர்க்கரை போடலாம் 1 கப்பு தேங்காய்க்கு. கைவிடாத கலரணும், அதான் முக்கியம். இதில் முடிச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா கொதிச்சு வருது பார்த்தீங்களா. இந்த டைமில் வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கேன் பாருங்கள், 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மாவு வந்து 2 ஸ்பூன் இதில் போட்டுக்கலாம். அப்படி கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா அரிசி மாவும் போடலாங்க. கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அரிசி மாவும் போட்டுக்கலாம். மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு போடணுன்னே கொஞ்சம் கைவிடாமல் கலரணும்னா கட்டி தட்டாக அதை பார்த்தீங்களா இப்படி வருது பாருங்க, அடியில் ஒட்டாத வரும். அப்போ அந்த நேரத்தில் கொஞ்சம் நெய் விட்டுக்கணும். முதல்ல 2 ஸ்பூன் நெய் போட்டேன். அடுத்தது இப்போ கடைசியாக 2 ஸ்பூன் நெய், அவ்வளோதான் முடிஞ்சது. இதுக்கு அதுக்கு மேலே நெய் தேவை கிடையாது. ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருக்குங்க. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சின்ன பிள்ளைங்க வீட்டில் ஸ்கூல்லேருந்து வந்து ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொடுமா, டெம்டிங்காக இருக்குது அப்படின்னு கேட்டால் டக்குன்னு குழந்தைக்கு செஞ்சு கொடுத்துருவோம். இது பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ரீகேப் எப்படி பண்ணுறதுன்னு திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் அல்வா ரெசிபி முடிஞ்சது. இது எப்படின்றத ஷார்ட்டாக ஒரு தடவை சொல்லிடுறேன். என்னென்னா 1 கப்பு தேங்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் நான். அதை நீங்கள் துருவி வச்சுக்கலாம், இல்லை சில்லாக கத்தியால் சீவி மிக்சிலையும் போட்டு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். தேங்காய் 1 கப்பு, அதுக்கு வந்து 3/4 கப்பு வெல்லம் எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சர்க்கரை 3/4 கப்பு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். வெல்லம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட்டே தனியாக இருக்கும். எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு 7-8 ஏலக்காய், 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நட்ஸு கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கேன். 4 ஸ்பூன் நெய் எடுத்துருக்கேன். இவ்வளோ தான் தேவையான சாமான். முதல்ல வந்து இந்த தேங்காய், ஏலக்காய், வெல்லம் 3 மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு, இதில் வந்து இழுப்பு சட்டியில் 2 ஸ்பூன் நெய் விட்டு இந்த நட்ஸ் எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுக்கணும் தனியாக. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்ட்டு தேங்காய், ஏலக்காய், வெல்லம் 3 போட்டு அந்த பேஸ்ட் அதில் கொட்டி நல்லா கைவிடாமல் கிளறிட்டே வரணுங்க. கிளறிட்டு கொஞ்சம் கெட்டியான பிறகு அது என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் அதில் போட்டு கிளறணும். அது வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா அரிசி மாவு கூட நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை எதுவுமே போட வேண்டாம் அதுவே எங்களுக்கு கெட்டி ஆகிடும்னா ஓகே அப்படியே செஞ்சுக்கலாம், இப்படியெல்லாம் செய்யலாம். அது வந்து நல்லா கிளறணும் கைவிடாமல். கிளறிட்டு கடைசியாக உள்ள இந்த 2 ஸ்பூன் நெய்யும் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு ஒரு 5 நிமிஷம் கிளறினதுக்கப்புறம் ஊற்றணும். ஊற்றுனதுக்கப்புறம் பாத்திரத்தில் ஒட்டாமல் அந்த நெய் வந்து மேலே மிதந்து வரும். அதுதான் அந்த அல்வாவோட பதம். அப்போ வந்து இது வந்து கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் தடவின ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அது மேலே நட்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிடலாங்க. ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்றதை எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நான். வாழ்க வளமுடன். நாளைக்கு வேறு ஒரு நல்ல வீடியோவில் புது ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.